எங்கள் காலேஜோட ஃபர்ஸ்ட் செட்டுங்க சந்தோஷ். ஸோ அதனால வந்து சந்தோஷ் டே ஸ்காலராக இருந்தாலும் ப்ராபபிளி ஸ்டடி அப்பயே வந்து லெக்சராக ஒரு குவாலிட்டி வந்து நினைக்கிறேன். வந்து ஹாஸ்டல் பசங்களுக்குலாம் மக்கு பசங்களாம் சொல்லிக் கொடுக்கவே வந்துட்டு தானே ஹாஸ்டல் வந்துடுவார் டே ஸ்காலராக இருந்தாலும். வந்துட்டு வந்து ரொம்ப குவைட்டாக இருப்பார். ஐ திங்க் எங்கள் செட்லேயே வந்து அந்த ஃபர்ஸ்ட் செட்ன்றதுனால அவங்கெல்லாம் பயங்கர பாசியாக இருப்பாங்க. பட் சந்தோஷ் பயங்கர குவைட்டு. ஸோ இது அப்படியே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி போனீங்கன்னா 2001 வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறேன். அங்கே சந்தோஷ் இருக்காரு. ஸோ சந்தோஷ் வந்து அங்கே ஒர்க் பண்ணார். அப்புறம் வந்து அங்கே போய் பேசினேன். சந்தோஷ் உங்களை வந்து இங்கே பார்த்துருக்கேன், நான் படித்த காலேஜில் தான் நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு. உடனே அவரோட செட் இருப்பாங்கல்ல, அவங்களாம் ப்ரீவியஸ் அவங்களாம் பேட்ச் நம்பர் 7. உடனே தம்பி அவர் படித்த நீ படித்த காலேஜில் நீ படித்த காலேஜில் அவர் படிக்கல, அவர் படித்த காலேஜ் நீ படிச்ச, நீ அவன் ஜூனியர் தானே பிடிச்சி ஓட்டி விட்டாங்க. ஸோ அப்போ வந்து அப்பயும் வந்து சந்தோஷ் வந்து என்னென்னா குவைட்டாக இருந்தாலும் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு மோஸ்ட் வாண்டட் பர்சன். தக் லைஃப். ஸோ என்னென்னா நானே கேள்விப்பட்டேன்னா ரொம்ப நாள் கழிச்சு அங்கே மீட் பண்ணாலும் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு வேடந்தாங்கல் மாதிரி ஒரு ரூம், எல்லோரும் ஒரு ரூம் போயிடுவாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரி ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் சந்தோஷ். ஆக்சுவலாக ஐ திங்க் ஸ்டில் அதை தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் சந்தோஷ். பேசிக்லி லைக் என்ன சொல்கிறது, நான் வந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நான் ரொம்ப நாள் எனக்கு கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்கும்ல, நான் போய் ஒருத்தனை போய் நெகட்டிவாக அவனை பற்றி திட்டுவேன் எனக்கு பயங்கரமாக. சந்தோஷ் வந்து அப்படியா அப்படிம்பாரு. ஏன்னா அவருக்கு ஒப்பீனியன் இருந்தால் கூட என்னென்னா நெகட்டிவாக யாரை பற்றி பேச மாட்டார் பெருசாக. பேசிக்லி நம்ம வந்து ஐ திங்க் அது ஒரு பெரிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் ஓகே அவன் அப்படி தான். அது என்னென்னா எனக்கு பிடிக்காத இருப்பான் பார்த்தீங்களா, ஆனால் சந்தோஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். என்ன சொல்ல வரேன்னா பேசிக்லி அப்படி சொல்லலாம். ஸோ பேசிக்லி வந்து என்னன்னா அந்த சந்தோஷ்க்கு வந்து அது என்னன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு இவங்க கூட வேணாம் நான் பழகக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்கல்ல. ஐ திங்க் சந்தோஷ் வந்து யாருமே அந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த சந்தோஷ் தானே யாரும் ஒதுக்கி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப இன்க்ளூசிவ் சந்தோஷம் ஆக்சுவலாக. பட் ஐ திங்க் வந்து என்னன்னா அவர் ஆனால் எல்லாத்தையும் பற்றி நல்லா ரீட் பண்ணி வச்சிருப்பாரு. பட் அந்த அக்செப்டன்ஸ் சந்தோஷம் ரொம்ப அதிகம். நம்ம 2 பேரும் வரப்போம் அந்த லிஸ்ட்ல. அதாவது என்ன போய் சந்தோஷம் தெரியும் என்ன சொல்றது. இப்போ அருண் நீங்க வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது பர்டிகுலர் ஜிம் போற விஷயத்துல நீங்க வந்து சந்தோஷம். நீங்க அவருக்கு சீனியரா? இல்ல ஓ ஆமா நீங்க தான் சந்தோஷ் வந்து ரொம்ப குவைட்டானவர், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே ரீட் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லாமே அவருக்கு எல்லாத்த பற்றி பிஹேவியரும் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். எங்கே போனாலும் வந்து யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அது கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம். அவரை நான் 99 அவர் கிராஜுவேட் ஆகி போனப்போ நான் 98 பார்த்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 2015 தான் பார்த்தேன் மேரேஜ் வந்துட்டு. ஒரே பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு பார்த்தப்ப. அப்போ நான் தான் சீனியர். கரெக்டான ஆர்டர்ல தான் போறோம். ஆனால் ரொம்ப சந்தோஷம் பார்த்தது வந்து இஸ் லைக் எல்டர் பிரதர் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னானாலும் கேள்வி கேட்கலாம் அவர்கிட்ட போயிட்டு, என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேட்கலாம். அவர் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணிடுவார், பண்ணாமல் இருக்கவே மாட்டார். இஸ் அன்அவாய்டபிள் இன் லைஃப். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் ஆல் எவ்ரிதிங் ஃபார் யுவர் டைம் அண்ட் கீப் கண்டினியூயிங். தேங்க்யூ. அப்போ நான் ரெஸ்யூம் அவர் சந்தோஷ் சார் வந்து எனக்கு தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எடுத்தார் ஜிசிடியில். ஸோ மற்ற எம்இ பசங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக வருவாங்க, கடலை போடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் சார் வந்து கிளாஸ் எடுப்பார், குவைட்டாக இருப்பார். பட் ஆனால் சின்சியராக கிளாஸ் எடுப்பார். எங்களுக்கு நிறைய புரியாது எல்லாம் அப்படியே, ஏன்னா அந்த சப்ஜெக்ட் டஃப். இட்ஸ் நாட் நியூ சார்.